நான் பெருசாக தவம்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. அம்மா வந்து அவன் கொடுத்ததுலேருந்து எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறது எனக்கு நல்லா உணர முடிஞ்சிச்சு. நான் வந்ததுக்கு இருந்த மனநிலை இப்பயும் பெருசா எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. ஆனா கண்டிப்பா எனக்குள்ள அழுகை வந்து உலக வாழ்க்கையில உள்ள கவலையோ, கஷ்டமோ அது கிடையாது. என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர நெனச்சு தான் எனக்கு எப்போ அவரோட நான் சேருவேன்னு நெனச்ச அழுகை தான் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதுக்கு பெரிய என் ஆன்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்ம பசிய தீர்த்த இடம் இந்த கருணைநெறி வளர் சபை. இதை நான் உண்மையா சத்தியமா உணர்ந்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி எல்லா கோயிலுக்கும் போவேன். நான் இதே மாதிரி அழுதுட்டு எல்லாம் இது பண்ணுவேன். அம்மா குரு அம்மா சொன்னாங்க, வள்ளலார் பெருமானார் உங்க வலப்பக்கம் வர்றாருன்னு சொன்ன உடனே என் வலப்பக்கம் இருந்த வைப்ரேஷனை என்னால் தாங்க முடியலை. அடுத்த ஆக்கினை தவிர்த்து அவர் தொட்டு சொல்லட்டுறாருன்னு சொன்ன உடனே ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் எடுத்து என்னை அடித்து தூக்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரெண்டாவது பரஞ்சோதி இப்போ நான் பார்க்கையில என் கண்ணை இருந்து அப்படியே உள்ளேருந்து தூக்கி மேலே கொண்டு போய் நிப்பாட்டினாரு. அம்மா உண்மையை சொல்லணும்னா நான்லாம் இந்த ஒரு ஸ்டேட்டை விட்டு கூட தாண்டினதில்லை. ஆனால் பெருமானார் கையை பிடிச்சிட்டு என்னை அந்த பால்வெளி அண்டம் அந்த சிவவெளி எல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துட்டு அந்த உணர்வை என்னால் உணர்ந்ததை இன்னும் என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக என் அழுக பெருமானாரையும் ஆண்டவரை நினச்சி மட்டும்தான். இதுக்கு நான் வந்து அவருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் தாம்மா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் நம்ம போகிற பயணம், இதுதான் நம்ம போய் சேர வேண்டிய இடம், அத்தனையும் எங்களுக்கு நிரூபித்து காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டீங்கம்மா. இப்போ இருக்கிற மனநிலை வந்த மனநிலை சத்தியமாக இல்லைம்மா. எதுனாலும் ஆண்டவர் கூட இருக்கார், நம்ம போய் சமாளிச்சுக்கலாம். எந்த இதுக்கும் என்ன வாழ்வு, இது நம்ம வாழ்ந்த வாழ்வே கிடையாது. இனிமேல் ஆண்டவருக்கு கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் ஒரு வாழ்வு. அவர் கருவியை எடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக பண்ணட்டும். அதுக்குரிய சூழ்நிலையும் பெருமானாரே ஏற்படுத்தி கொடுப்பாருன்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. அத்தனை தவத்தையும் உணர்ந்து என்னை நினச்சி அம்மா செஞ்ச ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்ந்தேன், ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தேன். அம்மா போட்ட இறை உணவு அப்படியே இறையோடு கலந்து சாப்பிட்டேன், இறையோடு சேர்ந்து இருந்தேன். அம்மாவை பார்க்குற நேரம்ரா எனக்கு அப்படியே என் குருமார்களை எல்லாத்தையும் பார்க்குற அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த அரிய வாய்ப்பை நான் எந்த 7 பரப்புக்கும் மறந்தேன்னா கூட நான் என்னதாவேன்னு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.